ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சரண்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயசம் தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமானது அவல் தான். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக முதல்ல நம்ம அவல் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அவல் பாயசத்துக்கு தேவையான பொருள் என்னென்னன்றது பார்த்துடலாம். நாங்கள் 1 கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கோம், 2 டீஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம், 1 கப் சர்க்கரை, எந்த கப்பில் அவல் எடுக்கிறோமோ அதே கப்பில் சர்க்கரை, ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கோம், ஏலக்காய் தூள் தேவையான அளவுக்கு. நாங்கள் இப்போது ஒரு பேக்கெட் பாலை நல்லா காய வச்சுருக்கோம். அது ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் அவல் எடுத்து போட்டுக்கலாம். அவல் நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்த அவலை நம்ம இப்போது ஆற விட்டுக்கலாம். இப்போ அவலை ஒரு மிக்சியில் போட்டு ஒன்று பாதியமாக ஓட்டிக்கலாம். இப்போது அதே கடாயில் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்காங்க. எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம், வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பக்கத்தில் சூடாக காய்ச்சி வச்சுருக்க பாலை நாங்கள் அதே கடாயில் ஊற்றிட்டோம். இப்போது அதிலே நம்ம அரைச்சி வச்சுருக்க அவலை போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்க அவலை போட்டாச்சு. நல்லா கட்டியாகாத அளவுக்கு ஒன்று பட கலந்து விடணும். கட்டியாகவே கூடாது. கட்டி ஆகிடுச்சுன்னா அது அப்படியே நின்றுடும். நல்லா ஒன்று பட தண்ணி வேணும்னா கூட பால் ஊற்றி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. நல்லா கைவிட அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு அந்த கட்டி ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். இறுகக்கூடாது. இன்னும் சர்க்கரை போட்டால் இன்னும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா? தெரியுது, நல்லா பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். நம்ம எந்த கப்பில் அவல் எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கலாம். நல்லா ஒன்று பட கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஏலக்காய் தூளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாசனையே செம்மையாக இருக்குது. நல்லா ஒன்று பட கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பால் எவ்வளோ ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். சுவையான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு செம்ம வாசனையாக இருந்துச்சு. நாங்கள் இந்த வீக்கெண்டை இந்த அவல் பாயாசத்தோடு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.